Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதெல்லாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவரால் வீடியோஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நமக்கு எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் அந்த சேனலை பார்த்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம டெய்லி ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணியிருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டோம், சோஷியல் அப்லோட் பண்ணிட்டோம், அண்ட் தென் மேக்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இந்த 4th சப்ஜெக்ட் இங்கிலீஷ், ரிமைனிங் தமிழ் மட்டும்தான் இருக்குது. சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்லோவாக படிச்சிருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டிங்கன்னா பப்ளிக் ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரோஸ் 1 அண்ட் தென் ப்ரோஸ் 2, அதாவது யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2. யூனிட் 1 அண்ட் இதில் லைஃப், இது மெமரி போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெமரி போம் கம்பல்சரி வரும். ஸோ இதை நல்லா தரோவாக பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாம் யூனிட் 1, அதாவது ப்ரோஸ், ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல் why did the seagull fail to fly இருக்கு இல்லையா? ஸோ இது 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 3ல் what was the first catch of the young seagull's older brother, and then அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது டி கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் பேஜ் நம்பர் 4ல் what made the young seagull go mad பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. did the mother bird offer any food to the young bird, இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 5ல் ஹவ் வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை இருக்கு இல்லையா, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் ஹவு டிட் த பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் சிக்ஸ்த் ஒன் வாட் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி, 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் செவன்த் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 6 பேராகிராஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். ஏன்னா நமக்கு 2 யூனிட் தான், யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் படித்தா போதுன்றவங்க ஒரு யூனிட்டோட பேராகிராஃப், அதாவது யூனிட் 1ல் இருக்க ப்ரோஸும் படிக்கணும், போம்தும் படிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ப்ரோஸ்க்கும் போம்க்குமா நமக்கு இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துட்றாங்க இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பெஸ்ட்டு யூனிட் 1 படிச்சுக்கோங்க, யூனிட் 2லும் படிச்சுக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஸோ வொக்காபுலரி பார்ட்டில் என்னெல்லாம் நமக்கு கேட்பாங்க அப்படின்னா, இந்த நவுன் வேர்ப் அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க 1 மார்க்கில். சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஓவரால் ஃபுல்லாக தரோவாக பண்ணிக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 9 அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்னும் போது இருக்கிற பார்ட்டில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும். 2 அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. தென் மெயின் திங் ரிப்போர்ட் ரைட்டிங். ரிப்போர்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சாம்பிள் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே இருக்கு இல்லையா, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே இருக்கு இல்லையா, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் பியூப்பிள் லீடர் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷனை கேட்டிருக்காங்க. இந்த கோஆர்டினேட்டர் ஆஃப் த சயின்ஸ் ஃபோரம் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல் 1, 2, 3, 4 இந்த சாம்பிள் நீங்கள் சாம்பிளோடு சேர்த்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு 1 கம்பல்சரி வரும். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டும் இந்த நேம் மாற்றலாம், இல்லை வேறு ஏதாவது கொடுத்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ரெடியாக இருக்கணும். சரிங்களா? இந்த சாம்பிளையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 12ல் என்ன இருக்குன்னா நமக்கு மாடல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாடல்ஸில் வரக்கூடிய எக்ஸசைஸ், புக் பேக் எக்ஸசைஸை கம்பல்சரி நீங்கள் ஃபுல்லாக தரோவாக பார்த்துருங்க. இது நம்ம இது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வீடியோஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். டவுட்டாக இருக்கவங்க அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ், பேராகிராஃப் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் கிராமர் பார்ட்டில் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், இதில் ஏன்னா புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிறதான் நம்ம கேட்குறாங்க, அதனால் இதை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸோட கிராமர் பார்ட் மாடல்ஸும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப் டு பேஜ் நம்பர் 16ல் இருக்கிறது வரைக்கும். நெக்ஸ்ட்டு லைஃப் மெமரி போம் கம்பல்சரி. இந்த மெமரி போமுக்கான மார்க்கை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஹெட்டிங் எழுதிக்கோங்க.
எத்தனை லைன்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை எழுதிட்டு ஹென்ரி வேன் டைக் இருக்கு இல்லையா, ஸோ ஆத்தர் நேமும் எழுதணும், அதுக்கும் மார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போம் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 19ல் ஃபோர்த் ஒன் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் செவன்த் கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ரிசியேஷன் கொஷின் இது வரைக்கும் நீங்கள் இதை கேட்டிருக்கிறத நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா describe the journey of life as depicted in the poem by Henry Van Dyke. இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 20 சப்ளிமெண்ட்ரி டெம்பஸ்ட். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுக்கலாம், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம், இல்லைனா இந்த கொஷின் ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது யூனிட் 2, மூவிங் டு யூனிட் 2 பேஜ் நம்பர் 30. where was the author when he heard the noise இருக்கு இல்லையா, இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பேஜ் நம்பர் 31ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் who were the narrators neighbors இருக்கு இல்லையா, இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் பேஜ் நம்பர் 32ல் பார்த்தீங்கன்னா வாட் டிட் த போர்ட்வெல்ஸ் திங்க் வென் தே ஹர்ட் த மதர் ஷவுட் இருக்கு இல்லையா, அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பேஜ் நம்பர் 33 வாட் வாஸ் த கிராண்ட் ஃபாதர் வியரிங் இருக்கு இல்லையா, அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 34ல் ஜே வாட் மேட் த ரிப்போர்ட்டர் கேஸ் அட் தி ஆத்தர், அது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 34ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஆர் 2 இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் கொஸ்டின் வை டிட் ஹெர்மன் அண்ட் த ஆத்தர் ஸ்லாம் த டோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் ஒக் அப் த மதர் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. வை டு யூ திங்க் மிஸ்ஸஸ் போர்ட்வெல் வாண்டட் டு செல் த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 35 பேஜ் நம்பரில் 6th ஒன் இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் 8th ஒன் இம்பார்ட்டண்ட். ஸோ பேராகிராஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த ஃபன்னி இன்சிடென்ட் தட் காஸ் த கன்ஃபியூஷன் இன் தி ஹவுஸ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிங்க. அதாவது நம்ம வந்து பார்ட் வைஸ் பிரித்து படித்தோன்னா ரொம்ப சிம்பிளாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சினானம்ஸ் ரெடியாக இருக்கட்டும், ஆன்டனம்ஸ் ஓகே தரோ, அதுக்கடுத்து இந்த வெக்காபுலரி பார்ட்டில் வர சிங்குலர் ப்ளூரல், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ் இதெல்லாம் பார்த்து ரெடியாக இருங்க. அதுக்கு அடுத்தது கிராமர் பார்ட்டில் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இது ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு தான் இப்போ வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ வாய்ஸ் ரெடியாக இருங்க, மாடல் வேர்ப்ஸு முடிச்சிருங்க. அதே மாதிரி நிறைய வந்து மாடல் கொஷின் பேப்பர்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பேராகிராஃப் எழுதுறது, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எழுதுறது, அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ அது ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ, ஓரல் டெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட்னும் போது நமக்கு டைம் டியூரேஷன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், நம்மளால் வேறு எதுக்காவது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரல் டெஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரிட்டன் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா ஒன்றும் இல்லை, டைம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஓரல் டெஸ்ட்டை நீங்கள் ரெடியாக நிறைய கொஷின் பேப்பரை முடிச்சு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் நீங்கள் ஈஸியாக சென்டம் அடிச்சிடலாம். நாட் ஒன்லி இன் இங்கிலீஷ், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் எத்தனை கொஷின் பேப்பரை வந்து ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டில் தருவா ஆகிடுவீங்க. சரிங்களா? 35ல் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ இந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக தரோவ் பண்ணிக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 36 ரீடிங், ரைட்டிங் இதெல்லாம் வருது இல்லைங்களா. கிராமர் பார்ட்டில் நமக்கு இப்போ பாருங்கள் யூனிட் 2ல் நான் சொன்னேன் இல்லையா, ஆர்டிகல்ஸ் வெக்காபுலரி பார்ட்டில், கிராமர் பார்ட்டில் இந்த புக் பேக் எக்ஸசைஸை ஃபுல்லாக தரோவா, அதாவது நமக்கு வந்து கொடுத்துருக்க எக்ஸாம்பிளையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 43ல் இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், ப்ரிப்போசிஷன் மீனிங் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த யூனிட் ஓவர். பேஜ் நம்பர் 45ல் த கிரம்பிள் ஃபேமிலி, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெமரி போம் இல்லைங்களா. ஸோ மெமரி போம் இல்லைன்னும் போது பேஜ் நம்பர் 47ல் ஃபர்ஸ்ட் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தெர் இஸ் அ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட் இருக்கு இல்லையா, அதுவும். தேர்ட் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் பேஜ் நம்பர் 48ல் 5th கொஷின் இம்பார்ட்டண்ட், அண்ட் ஸோ இட் வேர் இருக்கு இல்லையா, 5th கொஷின் இம்பார்ட்டண்ட். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த லிட்ரரி டிவைசஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக ஒரு போம்லேருந்து இந்த கொஷின்ஸ் வரும். ஆன்சர் த ஃபாலோயிங்கில் இந்த அலிட்ரேஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் இதை கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா தரோவாக ரீட் அவுட் பண்ணி
தரோவாயிடுங்க. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ஜிக்ஸாக் சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த கொஹெரண்ட் ஆர்டர் இருந்தால் அதை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு சம்மரி ரைட்டிங், நோட் மேக்கிங், அப்படி இல்லைனா ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யூனிட் 1 யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம தரோவாக வேண்டியது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், மாடல் வேர்ப்ஸ், சிங்குலர் ப்ளூரல், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அண்ட் தென் வாய்ஸ். இதுக்கு அடுத்தது ரிப்போர்ட் ரைட்டிங், நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்து நமக்கு காமனாக ஒன்று கொடுப்பாங்க, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ஒரு பிக்சரை கொடுத்துட்டு அதுக்கான சென்டென்சஸ் ஒரு 5 சென்டென்சஸ் எழுத சொல்லி. ஸோ அதுக்கு ஜென்ரல் சென்டென்ஸ் நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸில் எழுதினாலும் பரவாயில்ல. 5ன்னும் போது நீங்கள் 7 சென்டென்ஸ் ஆர் 8 சென்டென்சஸ் எழுதுனீங்கன்னா சப்போஸ் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ப்ராக்டிஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மாடல் கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.